ஒரு தமிழனை எதுக்கு கார்பரேட்டுக்காரன் அவ்வளவு பேர் சேர்ந்துக்கிட்டு, அதாவது இப்ப இங்க சில பேர் இவருக்கு எதிராக வந்து குச்சாட்டம் வச்சிருக்கான சில பயிர்கள் நான் சொல்றேன். இது நம்ம சின்ன வயசுல இருந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இதெல்லாம் வந்து குடிச்சா வளரலாம், உடம்புட தேகம் கிடைக்கும், நீங்க வந்து அப்படி பண்ண இப்படி எவ்வளவு உத்தரட்டம் இருந்திருக்கு. அதை குடிச்சு எல்லாம் வளர்ந்துட்டானா? எத்தனை ஃபேமஸான அந்த சச்சின் டெண்டுல்கர், தோனி இப்படி எவ்வளவு பேர் அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாம எந்த ஒரு குறையும் சொல்றது கிடையாது. அது இது இருக்கா அது இருக்க நோண்டி பார்த்தாலும் கிடையாது. இங்கிலீஷ்ல ஏதாவது 4 வார்த்தை போட்டா போதும், உடனே வாங்கி குடிச்சிட்டு அவரே குடிக்காரு, சச்சினே குடிக்காரு, தோனியே குடிக்க நம்ம போய் குடிப்போம். ஆனா ஒரு தமிழன், சுத்தமான தமிழன், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் சொந்தம் ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு ஒரு கெடுதலும் இல்லை, இதுல இதுதான் இருக்கு வாங்கி சாப்பிடுங்க, அதை வந்து நீ விருப்பப்பட்டா வாங்கி சாப்பிடு, இல்லையா கடந்து போ. அதை விட்டு அவனுக்கு எதிர்த்து சில வந்து இதெல்லாம் முட்டாத்தனமானது. ஆளாருக்கு வந்துடுறானுங்க லேகியம் வைக்கான். முட்டா போயல ஒன்ன மாதிரி அவன் லேகிக்கல. அந்த ஆளு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்காரு, படிச்சு போஸ்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு சைட்ல ஒரு ஜிம் வச்சு நடத்திக்கிட்டு இளைஞருக்கு ஊக்கம் அளிச்சுக்கிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு தமிழ்நாட்டு மகன் உன் மேல வாங்கி வாரான். உனக்கு அவர் கை கொடுத்து தூக்க முடியலன்னா ஒதுங்கி போ. அது என்ன குற்றச்சாட்டு? நொட்டிக்கிட்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேரும். அது வந்து இதை பண்ற அதை பண்றாரு. அது அவர் ஏதாவது தவறா சொன்னாரா? இதை சாப்பிட்டா என்ன மாதிரி ஆஜானுபாகன உடல் கட்டு வரும் அவர் சொன்னாரா? அப்படி ஒரு வீடியோ நீ காட்டிடுறான். நான் அவர் சப்போர்ட் பண்ணல.